ஹாய் சில்ட்ரன், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாரையும் இந்த வீடியோவில் பார்க்கறதுல சரிதா ஆண்டிக்கு ரொம்ப சந்தோஷம். சரிதா கேடிசிசி சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் கதை கேட்க ஆவலாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். கதை கேட்கறதுக்கு முன்னாடி ஏசப்பட்ட ஜெபம் பண்ணிக்கலாமா? ஓகே, ஜெபம் செய்வோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வேலை கூட ஆண்டவரே, அப்பா, கதை சொல்லுகிற நேரத்தில் அவன் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயத்திலும் நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. இந்த கதையின் மூலமாக இந்த கதையின் ஆழத்தை, கருத்தை அறிந்து அப்பா அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, இப்போ கதை சொல்லலாமா? ஓகே, ஒரு நல்ல பயங்கர அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு காக்காவும் குயிலும் ரொம்ப நல்லா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், குட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. காக்கா குயிலும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. இற தேடினாலும் ஒன்றா தான் இற தேடுவாங்க. அவங்க நல்லா பாட்டு பாடி அப்படியே நல்லா ஒரு சேர்ந்து அவங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க. அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை அவங்க பறந்து போகும்போது ஒரு இடத்துல ஒரு வீடை பார்த்தாங்க. ஒரு வீட்டில் பார்த்தா அவங்க கிரவுண்ட் இருக்குது, நல்லா ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தா வெள்ளை வெள்ளையாக கோழி குஞ்சு எல்லாம் கோழிங்க நல்லா வெள்ளை 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 வெள்ளேன்னு இருக்குது. சூப்பராக நிறையா இருக்குது. அதுங்களுக்கு டைமுக்கு அவங்க வீட்டில் வந்து கரெக்டாக ஃபுட்டு வைக்கிறாங்க, டைமுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அது நல்லா சொகுசாக குடிக்குது, சொகுசாக தண்ணி குடிக்குது, சாப்பிடுது. அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு அழகான ஷெட்டு, ஒரு வீடு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போய் அழகாக போய் அதுங்க இருந்துக்குதுங்க. அதுங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. மழை பெஞ்சா அந்த அதுக்குன்னு உள்ள வீட்டுக்குள்ளே போய் இருந்துக்குங்க. அப்புறம் டைமுக்கு இற தேடணும் அவசியம் இல்லை. நேரத்துக்கு கரெக்டாக டைமுக்கு சாப்பாடு வருது, டைமுக்கு தண்ணி வருது. ரொம்ப ஹாப்பி. இதை பார்க்கும்போது இதுங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. நம்ம மட்டும் கருகருன்னு கருப்பாக இருக்கும். இந்த கோழிங்கள்லாம் எவ்வளோ வெள்ளை வெள்ளேன்னு இருக்குங்க. அதுங்க இற தேடணும் கூட கஷ்டப்படலை. அதுங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு வந்துடுது, தண்ணி கிடச்சிருது. அதுங்களுக்கு இப்போ தங்குறதுக்கு நல்ல அழகான ஒரு வீடு அவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சாலும் ஓடிப்போய் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாம். என்ன ஒரு சொகுசு வாழ்க்கை. நம்மளே இருக்கிறோமே, நம்மளே கஷ்டப்பட்டு இற தேடணும், நம்மளே தான் எல்லாம் பண்ணணும். நமக்கு உடம்பு பாரு எல்லாம் இப்படி கருப்பாக இருக்குது பாரு. அவங்கெல்லாம் எவ்வளோ வெள்ளை வெள்ளேன்னு இருக்காங்க. நம்ம மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கிறோமோ, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ரெண்டும் ஃபீல் பண்ணிட்டுருக்குங்க. காக்காவும் குயிலும் ஒவ்வொரு டைமும் வந்து வந்து பார்க்குங்க. இந்த கோழிங்கெல்லாம் எல்லாம் ஜாலியாக அப்படியே ஒரு கூட்டமாக சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இதுங்களுக்கு ஒரே ஃபீலிங்காக இருக்கும். நம்மளை மட்டும் இப்படி வந்து இருக்கிறோமே, நம்ம மட்டும் இப்படி ஒரு இது இல்லாமல் இருக்கிறோமே, கருப்பாக இருக்கிறோமே, நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுங்க. ஒரு தடவை அந்த கோழி இங்கே இருக்கிற இடத்துல ஒரு வண்டி வருது. ஒரு வண்டி வந்தது, எல்லாம் கோழிங்க எல்லாத்தையும் அந்த வண்டியில் ஏற்றுறாங்க. உடனே இதுங்க பார்க்குதுங்க, காக்காவும் குயிலும், இந்த வண்டியில் ஏற்றுறாங்க, என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏற்றி நேராக ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. இதுங்க கூடவே பறந்து 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 போதுங்க. அது போய் ஒரு இடத்துல போய் நிற்கிது. ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல போய் நிற்கிது. அங்கே உள்ளவர்கிட்ட போயிட்டு காசு கொடுத்து அந்த வரைக்கும் வளர்த்தவர் காசு கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு. உடனே இதுங்க நினச்சதுங்க, காக்கம் கோயில், இவங்க இப்போ பராமரித்து விட இப்போ இன்னும் அதிகமாக நல்ல வசதி உள்ள ஒரு இடத்துக்கு கொடுக்குறாங்களாட்டுருக்கு. சரி, என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கோழிங்களை எடுத்து பெரிய ட்ரம் இருக்குது. பெரிய ட்ரம்முக்குள்ளே அதை போட்டு ஒரு சுவிட்சு போட்டு ஆன் பண்ணி விட்டாங்க. அது கரங்கி 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 சுத்து பயங்கரமாக சுற்றிட்டு எடுத்து பார்த்தா என்ன இருக்குது, கோழிங்கெல்லாம் செத்து போய்க்கிறக்கும். தோல்லாம் உறிஞ்சு, அந்த முடியெல்லாம் எடுத்து தோல்லாம் உறிஞ்சு அப்படி கிடக்கு, எல்லாம் செத்து போச்சுங்க. அப்படியே பார்த்தது, அப்பப்பா,
காக்காவும் குயிலும் ஐயோ இது வேணாம்ப்பா, நம்ம இருக்கிறதே போதும், இது நமக்கு வெள்ளையாக இருக்கணும்னா இப்படி தான் நம்ம செத்து போவோம், வேணாம்ப்பா நமக்கு இருக்கிறது இந்த கருப்பே போதும், நமக்கு இருக்கிறது இந்த சமாதானமே சந்தோஷமே போதும் அப்படின்னு சொல்லி அதுங்க பயந்து ஓடிருச்சுங்க. ஆண்டவரே இது வரைக்கும் என்ன இப்படி நடத்திட்டு வந்ததுக்கா நன்றின்னு சொல்லிட்டு பறந்து போயிருச்சுங்க. என்ன பிள்ளைங்களா, நீங்கள் இந்த கதை மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. அப்போ அந்த காக்காவும் குயிலும் அந்த கோழி குஞ்சுங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெள்ளையாலையே நமக்கு வந்து இதுங்களுக்கெல்லாம் டைமுக்கு ஃபுட்டு கிடைக்குது, நமக்கெல்லாம் அப்படி கிடைக்கலையேன்னு அதுங்க அதை பார்த்து தனக்கு நமக்கு கிடைச்சிருக்க அந்த இதை வந்து யோசிக்காமல் அதுங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்ததுங்க இல்லையா? கடைசியில் பார்த்தீங்களா அதோட முடிவு என்னதான் இருந்துச்சுன்னு? ஆனால் காக்காவும் குயிலையும் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கார்ல. அதே போல் பிள்ளைங்களா, உங்களுக்கும் நீங்கள் மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு ஆண்டவர் போதுமான அளவு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, அதில் திருப்தி அடையணும். ஆண்டவரே போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நீங்கள் ஆண்டவரை உண்மையாக தேடுங்க, ஜெபம் செய்யுங்க, வேதத்தை வாசிங்க, ஆண்டவருக்கு கிடைச்ச பொருளுக்காக நன்றி சொல்லுங்க. நீங்கள் வந்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்காக நன்றி சொல்லுங்கள், சாப்பிட்ற ஃபுட்டுக்காக நன்றி சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வீடு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உமக்கு நன்றி, எங்களுக்கு நல்ல பேரண்ட்ஸை கொடுத்துருக்கீங்க ஸ்தோத்திரம், எங்களுக்கு நல்ல ஸ்கூலை கொடுத்துருக்கீங்க ஸ்தோத்திரம். எது கிடைச்சாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, அதுதான் பெரிய ஆதாயம். அதனால் ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்திகிட்டே இருக்கும்போது, தேங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அந்தந்த நேரத்தில் என்னென்ன வேணுமோ ஆண்டவர் எல்லாத்தையும் போதுமானபடி நிறைவாக செய்வார். என்ன சில்ட்ரன், இந்த கதை மூலமாக நீங்கள் நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டீங்களா? திரும்பி அந்த வசனத்தை படிப்போமா? மெமரி வர்ஸ் பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ணுங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு chapter 6 verse 6 என்ன படிக்கிறோம்? போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. திரும்பி சொல்லுங்க, போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த ஸ்டோரி மூலமாக நம்மளும் நமக்கு கிடைச்ச பொருள் எல்லாத்துக்கும் ஆண்டவரே இது போதும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு போதுமானவர் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஓகே சில்ட்ரன், காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய், டேக் கேர்.